அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் கிறிஸ்மஸுக்கு மிக அருகில் வந்துவிட்டோம். எல்லோருக்கும் அட்வான்ஸ் மெரி கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் இன்றைக்கு இந்த கிறிஸ்மஸை எப்படி ஒரு அர்த்தமுள்ள கிறிஸ்மஸாய் கொண்டாடுவது என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். மறுபடியுமாய் நான் வாசிக்கிறேன் பாருங்கள். ரோமர் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். தேவ பிள்ளைகளே, நாம் இந்த டிசம்பர் மாதம் கர்த்தர் நமக்கு தருகிற சமாதானத்திலே வாழ்வது எப்படி என்ற தலைப்பின் கீழ் தேவனுடைய சத்தியத்தை நாம் தியானித்து வருகிறோம். கடந்த வாரம் நாம் ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானம் இல்லாமல் போயிற்று, ஏன் நாம் சமாதானத்தை இழந்து போனோம் என்ற சத்தியத்தை தியானித்தோம். துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று ஏசாயா 48ஆம் அதிகாரத்திலே கடைசி வசனத்திலிருந்து நாம் எப்படி நம்முடைய பாவத்தின் நிமித்தம்தான், நாம் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் நடந்தபடியினால்தான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சமாதானத்தை இழந்து போனோம் என்ற சத்தியத்தை நாம் பார்த்தோம். ஆதலால் இந்த கிறிஸ்மஸுக்கு முந்தைய வாரமாகிய இந்த நாளிலே இந்த கிறிஸ்மஸை அர்த்தமுள்ளதாய் கொண்டாடும்படியாக தேவ பிள்ளைகளை இன்றைக்கு நாம் என்ன தியானிக்க போகிறோம் என்றால், எப்படி நாம் பாவத்திலிருந்து மனம் திரும்பி எப்படி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் தேவனிடத்தில் ஒப்புரவாகி எப்படி அவருடைய சமாதானத்தை மறுபடியும் பெற்றுக்கொள்வது, இதை குறித்து தான் நாம் இப்பொழுது தியானிக்க போகிறோம். தேவ பிள்ளைகளே, அதற்கு ஆதாரமாக முதலாவது ரோமர் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். இங்கே வசனம் சொல்லுகிறது, நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோம். தேவ பிள்ளைகளே, இங்கே ரோமர் 5ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் இந்த வசனங்களில் நாம் தேவனுக்கு பிரியமில்லாமல் எப்படி வாழ்ந்தோம் என்பதை குறிப்பதற்கு 4 வார்த்தைகளை இங்கே ஆவியானவர் பவுல் மூலம் நம்முடைய பாவ வாழ்க்கையை விவரிப்பதற்கு ஆவியானவர் 4 வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறார் பாருங்க. அது என்ன வார்த்தை என்றால், ரோமர் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே முதலாவது நாம் எப்படி சமாதானத்தை இழந்து போனோம் என்பதை புரிந்து கொள்வதற்கு, நாம் எப்படியெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாமல் பாவம் செய்தோம் என்பதை புரிந்து கொள்வதற்கு 4 வார்த்தைகளை இங்கே ஆவியானவர் பயன்படுத்துகிறார் பாருங்க. முதலாவது வார்த்தை ரோமர் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே, நாம் துன்மார்க்கராய் பாவிகளாய் இருந்தபோது நாம் எப்படி இருந்தோமா, முதலாவது வார்த்தை இதுதான், பலனற்றவர்களாய் இருந்தோம் என்று சொல்லி முதலாவது ரோமர் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே சொல்லுகிறது பாருங்க. தேவ பிள்ளைகளே, நாம் பாவியாக இருந்தபோது எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம், பலனற்றவர்களாக இருந்தோம். அடுத்தது இதே வசனத்தில் ரோமர் 5:6 வேத வசனம், நாம் அக்கிரமக்காரராக இருந்தோம் என்று சொல்லுகிறது. அக்கிரமக்காரர் என்றால் தேவ பயமே இல்லாதவர்கள் என்று அர்த்தம் பாருங்க. முதலாவது நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு, தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்வதற்கு பலன் இல்லாதவர்களாக இருந்தோம். இரண்டாவதாக தெய்வ பயமில்லாதவர்களாய் நாம் இருந்தோம், அதான் அக்கிரமக்காரர். 3வது வார்த்தை ரோமர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம், அங்கே சொல்லுது நாம் பாவிகளாக இருந்தோம் என்று சொல்லி. பாவிகள் என்றால் என்ன அர்த்தம், எப்பொழுதுமே தேவன் நாம் நடக்க வேண்டும் என்று சொல்லுகிற பாதையிலிருந்து தவறுகிறவர்கள் என்று அர்த்தம் பாருங்க. எப்பொழுதுமே தேவன் இப்படி நட என்று சொன்னால் நாம் இடதுபுறம் வலதுபுறம் சாய்கிறவர்களாகவே இருக்கிறோம். அதான் பாவி என்ற வார்த்தைக்கு அர்த்தம் பாருங்க. அடுத்ததாக ரோமர் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே நாம் எப்படி இருந்தோம் என்று வேதம் சொல்லுகிறது, நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருந்தோம் என்று சொல்லி.
சத்துரு என்றால் என்ன அர்த்தம்? தேவனை பகைக்கிறவர்களாக இருந்தோம் பாருங்க. அப்போ தேவ பிள்ளைகளே, நாம் வாழ்க்கையிலே ஏன் சமாதானத்தை இழந்து போனோம் என்பதை புரிந்து கொள்வதற்கு இந்த 4 வார்த்தைகளும் நமக்கு தெளிவாய் விளங்க வைக்கிறது பாருங்க. நாம் தேவனை பகைக்கிறவர்களாக இருந்தோம். எப்பொழுதும் தேவன் சொல்லுகிற பாதையிலிருந்து இடதுபுறமும் வலதுபுறமும் சாய்கிறவர்களாக இருந்தோம். அடுத்தது அக்கிரமக்காரர், தெய்வ பயம் இல்லாதவர்களாக இருந்தோம். அடுத்தது பலன் இல்லாதவர்களாக இருந்தோம். இப்படியாக நம்முடைய வாழ்க்கை இருந்ததினால்தான் தேவ பிள்ளைகளே, நாம் சமாதானத்தை இழந்தவர்களாய் இந்த உலகத்தில் என்ன செய்தோம்? வாழ்ந்தோம் பாருங்க. தேவ பிள்ளைகளே, நாம் பாவிகளாய் இருந்தபோது, சமாதானத்தை இழந்து போன நிலையில் வாழ்ந்தபோது நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை விவரிப்பதற்கு நாம் நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்துக்கு செல்ல வேண்டும் பாருங்க. தேவ பிள்ளைகளை, இங்கே நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தில் கிதியோனின் கதையை நாம் வாசிக்கிறோம். இந்த கதையை ஆவியானவர் இங்கே எழுதும்போது பாருங்க, இங்கே நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் தேவனுக்கு சத்துருவாய், பாவிகளாய், அக்கிரமக்காரராய், பலனற்றவர்களாக இருந்தபோது அவர்களுடைய வாழ்க்கையில் எப்படி அவங்க சமாதானத்தை இழந்து போனார்கள், சமாதானத்தை இழந்து போன நிலையில் அவங்க வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை இங்கே வேதம் விவரிக்கிறது பாருங்க. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே வேதம் சொல்லுகிறது, பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை மீதியானியரின் கையில் ஒப்பு கொடுத்தார். தேவ பிள்ளைகளே, இங்கே இஸ்ரேல் ஜனங்கள் தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்தபோது எப்படியெல்லாம் அவர்கள் சமாதானத்தை இழந்து போனார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம் பாருங்க. இங்கே நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிக்கிறோம், இஸ்ரேல் ஜனங்கள் கர்த்தரோட பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தாங்கன்னு சொல்லி. பொல்லாப்பானதை செய்த போது எப்படியெல்லாம் அவங்க சமாதானத்தை இழந்து போனாங்களாம்? முதலாவது, அவர்களுடைய சத்துருக்களுக்கு அவர்கள் அடிமையானார்கள். நாமும் அப்படிதான் ஆனோம் பாருங்க. எப்பொழுது தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனோமோ அப்போ நம்முடைய சத்துருவாகிய பாவத்துக்கு அடிமையாகி விட்டோம். அது முதல் காரியம். அடுத்தது பாருங்கள், நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 3, 4, 5 வசனங்களை வாசிக்கும் போது இங்கே 2வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும் நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது இஸ்ரேல் ஜனங்கள் இன்னும் எப்படியெல்லாம் சமாதானத்தை இழந்து போனார்கள் என்று வாசிக்கிறோம். 2வது வசனத்தில் வாசிக்கிறோம், இஸ்ரேல் ஜனங்கள் கெபிகளிலும் குகைகளிலும் போய் மறைந்திருந்தார்கள். அவர்கள் பட்டணத்தில் தங்கள் வீடுகளில் வாழ முடியவில்லை பாருங்க. அவர்களுடைய சத்துருக்களாகிய மீதியானியர்கள் நிமித்தம் அவர்களுக்கு பயந்து குகைகளிலே, கெபிகளிலே, மலைகளில் போய் மறைந்து வாழ்ந்தார்கள். இதுதான் பாவத்தினுடைய விளைவு பாருங்கள். நாம் கூட அப்படிதான். யோசித்து பாருங்க, இன்றைக்கு நாம் சமுதாயத்தில் சில வேளைகளில் இந்த மதுபான குடிப்பழக்கத்துக்கு அடிமையானவர்கள் எப்படி இருக்கிறான்னு வாசிக்கிறோம் பாருங்க. சில நேரம் இந்த குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி குடித்து கடைசியில் பாருங்க தெருவில் அவர்கள் வெட்கமான நிலையிலே அவர்கள் படுத்து கிடக்கிறதை நாம் என்ன செய்ய முடிகிறது? காண முடிகிறது. இதுதான் தேவ பிள்ளைகளை பாவத்தினுடைய விளைவு. நாம் வீடுகளிலே வாழ முடியாமல் பாருங்கள், வெட்கத்தினால் நிரம்பி நாம் பாவத்தின் நிமித்தமாய் மறைந்து வாழுகிற ஒரு வாழ்க்கைக்குள்ளே, ஒரு வெட்கம் நிறைந்த வாழ்க்கை, மறைந்து வாழுகிற வாழ்க்கைக்குள்ளே நாம் தள்ளப்படுகிறோம். அது அடுத்தது. 3வது பாருங்கள், நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 4, 5 வசனங்களை வாசிக்கும் போது இங்கே பாருங்கள், இஸ்ரேல் ஜனங்கள் அவர்கள் வயல்களிலே தானியத்தை விதைத்த போது அவர்களுடைய எதிரிகளாகிய மீதியானியர் வந்து அவர்களுடைய வயல் நிலங்களை எல்லாம் அழித்து போட்டார்கள். இதனால் பாருங்கள், தானியம் இல்லாமல் தரித்திரம், பஞ்சத்தினால் அவர்கள் வேதனைப்பட்டார்கள். தேவ பிள்ளைகளே பாருங்கள், அநேக வேளைகளிலே பாவம் ஒரு மனிதனை தரித்திரனாகவே என்ன செய்து விடுகிறது? மாற்றி விடுகிறது. தேவ பிள்ளைகளே, இதுதான் பாவத்தினுடைய விளைவு. இதுதான் ஒரு மனிதன் பாருங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் வாழும்போது அவனோட வாழ்க்கையின் நிலையாக என்ன செய்கிறது? இருக்கிறது பாருங்க. ஆனால் தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட நிலையில வாழ்ந்து கொண்டிருந்த இஸ்ரேல் ஜனங்களை மீட்கும்படி பாருங்கள், இங்கே நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் கிதியோன் என்ற மனிதனை சந்திக்க வருகிறார் பாருங்கள்.
தேவ பிள்ளைகளே, இந்த கிதியோனின் கதையிலிருந்து தான் நாம் எப்படி மறுபடியுமாய் தேவனிடத்தில் ஒப்புரவாறது, எப்படி நாம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் தேவனிடத்தில் ஒப்புரவாகி அவருடைய சமாதானத்தை எப்படி திரும்ப பெற்றுக்கொள்வது என்பதை நாம் கற்றுக்கொள்கிறோம். பாருங்க தேவ பிள்ளைகளே, இங்கே நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தில் பாருங்கள் 12வது வசனத்தில் கர்த்தர் கிதியோனை தேடி வருகிறார். தேடி வரும்போது பாருங்க கிதியோனின் நிலைமை நம்ம நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் வாசிக்கும் போது கிதியோன் பாருங்கள், அவன் எதிரிகளுக்கு பயந்து மறைந்து அவன் என்ன செய்து கொண்டிருந்தான் இருக்கிற நிலையை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட மறைந்து வெட்கத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த கிதியோனை ஆண்டவர் சந்திக்க வந்து அவர் சொல்லுகிறார். பாருங்கள் நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இப்படி பாவத்தின் நிமித்தமாய் வெட்கத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த இந்த கிதியோனை இப்பொழுது கர்த்தர் சந்திக்க வருகிறார். பாருங்க, வந்து தன்னை அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். எப்படி வெளிப்படுத்துகிறார்? ஆச்சரியமாக இருக்கிறது. இங்கே இந்த இஸ்ரேல் ஜனங்கள் தேவனுக்கு பிரியமில்லாமல் பொல்லாப்பானதை செய்து பாவத்திலே வாழுகிறார்கள். ஆனால் அப்படிப்பட்ட நிலையில் இருந்த இந்த இஸ்ரேல் ஜனத்தின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருந்த கிதியோனை சந்திக்க வரும்போது பாருங்கள், தேவன் அன்பான வார்த்தைகளை பேசுகிறார். என்ன வார்த்தைகளை பேசுகிறார்? அவர் சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்று பேசுகிறார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இதுதான் தேவனுடைய அன்பு. தேவ பிள்ளைகளே, இதுதான் கிறிஸ்மஸ். ஏன் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து ஏன் இந்த உலகத்திலே பாலகனாய் வந்து பிறக்க வேண்டும்? அதுதான் தேவனுடைய அன்பு. என்ன தேவனுடைய அன்பு? பாவத்தின் நிமித்தமாய் நாம் கர்த்தரிடத்திலிருந்து பிரிக்கப்பட்டோம். இப்போ கர்த்தரிடத்திலிருந்து பிரிக்கப்பட்ட நம்மை மறுபடியும் அவரிடத்தில் சேர்த்து கொண்டு இப்பொழுது நம்மோடே வாழும்படிதான், இம்மானுவேல் நம்மோடு இருக்கும்படி தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். தேவ பிள்ளைகளே, ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை நீங்கள் கூட இந்த இஸ்ரேல் ஜனத்தை போல, கிதியோனை போல கர்த்தரை சந்திப்பதற்கு முன்னாடி ஒருவேளை பாவ வாழ்க்கையினாலே வெட்கத்திலே மறைந்து வாழுகிற ஒரு தலை குனிந்த வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு பாருங்கள் தேவ பிள்ளைகளே, கிதியோனை சந்தித்தது போல கர்த்தர் உங்களையும் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் சந்திக்கிறார். அவர் சொல்லுகிறார், மகனே, மகளே, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார் என்று சொல்லுகிறார். பாருங்க தேவ பிள்ளைகளே, இப்போ தேவ பிள்ளைகளே, இங்கே இப்படி ஆண்டவர் கிதியோனிடத்தில் பேசினவுடன் பாருங்கள் அடுத்த வசனமே கிதியோன் ஆண்டவரை பார்த்து சொல்கிறான், ஆண்டவரே, நீர் என்னோடு இருக்கிறீர் என்று சொல்லுகிறீர். ஆனால் கர்த்தர் எங்களோடு இருந்தா இப்படியெல்லாம் நாங்கள் பாடுபடுவோமா? இப்படி எங்களுடைய எதிரிகளால் தலை குனிந்து போவோமா? கர்த்தர் எங்களோடு இருக்காருன்னா ஏன் இவ்வளோ பாடுகள் அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்கிறான்? கர்த்தரிடத்தில் பாருங்கள் புலம்புகிறான். தேவ பிள்ளைகளே, பல வேளைகளில் நாம் கூட இப்படி தான் செய்கிறோம். பாருங்கள், நம்முடைய பாவத்து நிமித்தமாக தான் வெட்கத்தையும் தலை குனிவையும் நம்ம சம்பாதிக்கிறோம். ஆனால் நம்மை ரட்சிக்கும்படி இப்போ தேவன் நம்மை தேடி வரும்போது பாருங்கள், அவர் தம்முடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்தும் போது நம்ம செய்கிற முதல் காரியம் என்னவென்றால் பாருங்கள், தேவனுடைய அன்பை உடனே பெற்றுக்கொள்வதற்கு பதில் நம்ம என்ன செய்கிறோம்? நம்முடைய குறைகளுக்கு ஆண்டவரை குறை சொல்கிறோம். பாருங்கள், ஆனால் தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் மிக மிக நல்லவராக இருக்கிறார். பாருங்கள், இங்கே கிதியோன் ஆண்டவரை பார்த்து குறை சொல்லுகிறான். ஆனால் உடனே ஆண்டவர் அவன் மேலே கோபம் கொள்ளவில்லை, உடனே அவனிடத்தில் குறை பேசவில்லை. ஆண்டவர் மறுபடியும் கிதியோனிடத்தில் பேசுகிறார். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில், அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா அப்படின்னு பேசுகிறார். பாருங்க, ஆம் பிரியமானவர்களே, பாருங்க, ஆண்டவருடைய அன்பு இதுதான். தேவ பிள்ளைகளே, நாம் தவறு செய்திருக்கிறோம், இப்போ அதனால்தான் வெட்கத்தில் இருக்கிறோம். ஆனால் இங்கே பாருங்கள், ஆண்டவர் இங்கே கிதியோனை சந்திக்க வரும்போது அவனை
இப்போ வந்து குறை பேசிக்கிட்டே இல்லை, நீ இப்படி பாவம் பண்ணிய, நீ அப்படி பாவம் பண்ணிய, நீ இவ்வளோ பெரிய பாவியாக இருக்கிய, எனக்கு இவ்வளோ பிரியமில்லாமல் நடந்துக்கிட்டியே, ஏன் இப்படி நடந்த, அப்படிலாம் ஆண்டவர் இவனை வந்து குற்றம் சாட்டலை பாருங்க. ஆண்டவர் அவனை ரட்சிக்கும்படி இப்பொழுது அன்பான வார்த்தைகளை என்ன செய்கிறார், பேசுகிறார் பாருங்கள் தேவ பிள்ளைகளே. பிரியமானவர்களே, இதை தான் இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சிலுவையில் செய்தார் பாருங்க. ஏன் இயேசு இந்த உலகத்தில் ஒரு பாலகனாக வந்து வர வேண்டும், இந்த உலகத்துக்குள்ளே ஏன் பிறக்க வேண்டும் பாருங்கள் தேவ பிள்ளைகளே. இயேசு இந்த உலகத்துக்குள்ளே வந்ததுக்கு ஒரே ஒரு காரணம்தான், மனுஷனுடைய பாவத்திற்காய் அவர் சிலுவையில் மரிப்பதற்காக தான் வந்தார் பாருங்க. அதனால்தான் தேவ பிள்ளைகளே பாருங்கள், நம்முடைய பாவத்திற்காக நம்மை தண்டிப்பதற்கு பதிலாக வேதம் சொல்லுகிறது பாருங்க. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனத்தில் வசனம் சொல்லுகிறது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை அவர் என்ன செய்தாராம், சுமந்தாராம் பாருங்கள் தேவ பிள்ளைகளே. யோசித்து பாருங்க, இயேசு இந்த உலகத்துக்குள்ளே நம்மை தண்டிப்பதற்காக என்ன செய்யல வரல பாருங்க. யோவான் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். பிரியமானவர்களே, இயேசு இந்த உலகத்துக்குள்ள பாருங்க, நம்ம இப்போ பாவம் செய்துட்டோம், இப்போ நம்ம தண்டிக்கப்படணும். ஆனால் தேவனுடைய அன்பு என்ன செய்தது, நம்மை தண்டிப்பதற்கு பதிலாக பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை இந்த உலகத்துக்குள்ள அனுப்பினார். எதுக்கு அனுப்பினார், நாம் மரிக்க வேண்டிய இடத்துல தேவகுமாரன் சிலுவையில் என்ன செய்தார், மரித்தார் தேவ பிள்ளைகளே. இதுதான் நல்ல செய்தி பாருங்கள். அதை தான் ஏசாயா 53ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிக்கிறோம் பாருங்கள். வேதவசனம் சொல்லுகிறது, ஏசாயா 53:5, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். பிரியமானவர்களே, நம்முடைய பாவத்திற்காக இயேசுவினுடைய கால்களில் கைகளில் பாருங்கள் ஆணிகள் கடாவப்பட்டது. அவருடைய முதுகு வாரினால் அடிக்கப்பட்டது. அவருடைய தலையில் முள் முடி வைக்கப்பட்டது. எதற்காக பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இதுதான் தேவ அன்பு. நாம் அனுபவித்து கொண்டிருக்கிற பாவத்தின் நிமித்தமாக அனுபவித்து கொண்டிருக்கிற அந்த வெட்கத்திலிருந்து, அந்த தலைகுனிவிலிருந்து, வீட்டிலே வாழ முடியாமல் ஒளிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த வெட்கம் நிறைந்த வாழ்க்கையிலிருந்து நம்மை விடுவிக்கும்படி இயேசு நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே மரித்தார் தேவ பிள்ளைகளே. எவ்வளோ பெரிய அன்பு பார்த்தீங்களா. தேவன் நினைத்திருந்தார் என்றால் நம்மை நரகத்துக்கு அனுப்பிச்சிருக்கலாம். ஆனால் யோவான் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய குமாரனை இந்த உலகத்துக்குள்ளே நம்மை தண்டிப்பதற்காக அனுப்பலை, நம்மை ரட்சிப்பதற்காக அனுப்பியிருக்கிறார். இதுதான் தேவனுடைய அன்பின் வார்த்தை தேவ பிள்ளைகளே. ஒருவேளை நீங்கள் இன்னைக்கு உங்கள் வீடுகளில் உட்கார்ந்துருக்கும்போது நீங்கள் நினைக்கலாம், ஆண்டவர் எனக்கு உதவி செய்வாரா? பாருங்கள், சிலர் இன்றைக்கு வீடுகளிலே வெட்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். காரணம் என்னவென்றால் உங்களுடைய கடன் பிரச்சனை. பாருங்கள், அநேகருக்கு தெரியும் கடன் தேவையில்லாமல் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி. ஆனால் அநேகர் பாருங்கள், தங்களுடைய இச்சைகளை நிறைவேற்றுவதற்காக கடன்களை வாங்கி பாருங்கள் இன்றைக்கு மிகுந்த கடன்குள்ளே மாட்டிக்கொண்டு, இதனால் பாருங்கள் வெட்கத்தினால் நிரம்பி போய் அநேகர் இன்றைக்கு பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்போ நீங்கள் நினைக்கலாம், இன்றைக்கி ஆண்டவர் எனக்கு உதவி செய்வாரா? ஆண்டவர் எனக்கு கை கொடுப்பாரா? இந்த பிரச்சனைகள் என்னை விடுவிப்பாரா என்று சொல்லி நீங்கள் கேட்கலாம். தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு கை கொடுத்து உங்களுக்கு உதவி செய்து உங்களை விடுவிப்பதற்காகத்தான் பாருங்கள் உங்கள் பாவத்திற்காக இயேசு சிலுவையிலே தண்டிக்கப்பட்டார். எவ்வளவு பெரிய அன்பு பார்த்தீங்களா? இந்த நாளிலே தேவ பிள்ளைகளே, நீங்கள் இந்த அன்பை தான் என்ன செய்ய வேண்டும், நோக்கி பார்க்க வேண்டும். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, வாசிக்கிறேன் பாருங்கள். ஏசாயா 45ஆம் அதிகாரத்தில் வேதம் சொல்லுகிறது,
பாருங்கள், ஏசாயா 45:22 சொல்லுகிறது, பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை என்று சொல்லி வேதத்தில் எங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, என்னை நோக்கி பாருங்கள். என்னை நோக்கி பார்க்கும்போது நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் ஆண்டவர் சொல்றாரு. பாருங்க, பிரியமானவர்களே, எதை நோக்கி பார்க்க வேண்டும்? இயேசு இன்றைக்கு உங்களுக்காக சிலுவையிலே மிகுந்த பாடுகள் அனுபவித்து மரித்தாரே, அதை தான் நீங்கள் நோக்கி பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, அதை நோக்கி பார்க்கும்போது உங்களுக்கு ரட்சிப்பு என்ன செய்கிறது? உண்டாகிறது. பாருங்க, தேவ பிள்ளைகளே, நாம் நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது பாருங்கள், அங்கே கிதியோன் கர்த்தர் தனக்கு வெளிப்பட்டார் என்பதை உணர்ந்து பாருங்கள், அவன் அங்கே நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அவன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதை யெகோவா ஷலோம் என்று பெயரிடுகிறான். அதாவது பாருங்கள், கர்த்தர் அவனுக்கு வெளிப்பட்டு, பாருங்கள், கிதியோனுக்கு வெளிப்பட்டு, பாருங்கள் தேவ பிள்ளைகளே, கிதியோனை அவனோட பயத்திலிருந்து விடுவித்து அவனுக்கு சமாதானத்தை என்ன செய்தார்? அருளினார். பிரியமானவர்களே, இன்றைக்கு பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உங்களுக்கும் சமாதானத்தை என்ன செய்கிறார்? அருளுகிறார். தேவ பிள்ளைகளை, இதை நீங்கள் எப்படி பெற்றுக்கொள்வது? பாருங்கள், நாம் இந்த நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் வாசித்தோமே, ரோமர் 5ஆம் அதிகாரம் 1வது வசனம். அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் தேவனிடத்தில் சமாதானம் பெறுகிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு, இன்றைக்கு நீங்கள் உங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு செய்ய வேண்டியதெல்லாம் என்ன? இந்த இயேசு சிலுவையிலே, ஏசாயா 53ஆம் அதிகாரம் 4:5 வசனம் சொல்லுகிறதே, அவர் உங்களுக்காய் பாடுபட்டார் என்று சொல்லி, அந்த அவர் உங்களுக்காய் பட்ட அந்த பாடுகள், அவர் சிந்திய இரத்தத்தை இன்றைக்கு நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். என்ன விசுவாசிக்க வேண்டும்? இயேசு என்னுடைய மீறுதல் நிமித்தம் காயப்பட்டார், என் அக்கிரமத்தால் நொறுக்கப்பட்டார் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்கும் போது என்ன நடக்கிறது? ஏசாயா 53:5 சொல்லுகிறது, பாருங்கள், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினே இயேசுவின் மேல் வந்தது. பிரியமானவர்களே, இயேசு உங்களுக்காய் சிலுவையில் பட்ட பாடுகள், உங்கள் பாவத்திற்காய் அவர் பட்ட பாடுகளை நீங்கள் விசுவாசிக்கும் போது பாருங்கள், உங்களுக்கு சமாதானம் உண்டாகிறது. அப்படிதான் நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்திலே பாருங்கள், கிதியோன் சமாதானத்தை பெற்றுக்கொண்டான். இயேசு சிலுவையில் பட்ட பாடுகளை விசுவாசித்து உங்கள் வாயினாலே இயேசுவே நான் உம்மை என்னுடைய ஆண்டவராய் இரட்சகராய் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லும்போது இன்றைக்கு உங்களுக்கு வாழ்க்கையிலே சமாதானம் உண்டாகும். தேவ பிள்ளைகளே, நம்ம எல்லாரும் இப்போ இணைந்து ஜெபிக்கலாமா? நீங்கள் இருக்கிற இடத்திலேயே எல்லாரும் இணைந்து உங்கள் கண்களை மூடி என்னோடு கூட சேர்ந்து ஜெபியுங்கள். எல்லாரும் இணைந்து ஜெபிக்கலாமா? அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உடைய சமூகத்தில் வருகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே அப்பா, எங்களோட பாவத்தின் நிமித்தம் ஆண்டவரே சமாதானத்தை இழந்து போன எங்களுக்கு சமாதானத்தை அருளும்படி சமாதான பிரபுவாகிய இயேசு இந்த உலகத்துக்குள் ஒரு பாலகனாக வந்து பிறந்தாரே, அதற்காய் நன்றி அப்பா, நன்றி. அவர் இந்த உலகத்துக்குள்ளே வந்தது ஒரே ஒரு காரணத்துக்காக தான், எங்களுடைய பாவத்திற்காய் சிலுவையிலே இயேசு மரிப்பதற்காக தானே அவர் இந்த உலகத்துக்குள்ளே வந்தார். ஆண்டவரே, அதற்காய் நன்றி அப்பா, நன்றி. என்னோடு சேர்ந்து நன்றி சொல்லுங்கள். பாருங்கள், ஒரு நிமிடம் வீடுகளில் உட்கார்ந்து நன்றி சொல்லுங்கள். ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் பாவம் செய்திருக்கலாம், ஆனால் உங்களுடைய பாவத்திற்காக இயேசு சிலுவையிலே மரித்தாரே, அதற்காய் நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி பிதாவே, இயேசுவின் நாமத்தில் இயேசு எங்களுக்காய் சிலுவையிலே எங்கள் பாவங்களுக்காய் மரித்தாரே, அடிக்கப்பட்டாரே, நொறுக்கப்பட்டாரே, அதற்காய் நன்றி, நன்றி. அதன் மூலம் இப்பொழுது எங்களுக்கு நீர் சமாதானத்தை தருகிறீரே, அதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இப்பொழுது இந்த வேளையிலே சொல்லுங்க, தேவனை பார்த்து சொல்லுங்க, அப்பா நீர் சிலுவையிலே இயேசுவை எனக்காய் ஒப்பு கொடுத்தீரே, இயேசு எனக்காய் சிலுவையிலே பாடுபட்டாரே, என் பாவத்திற்காய் பாடுபட்டார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுங்கள், சொல்லுங்கள். நன்றி பிதாவே, நன்றி பிதாவே, ஸ்தோத்திரம் அப்பா. எல்லாரும் சேர்ந்து நான் சொல்ல சொல்ல இந்த ஜெபத்தை என்னோடு சேர்ந்து சொல்லுங்கள். அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் வருகிறேன். என் பாவத்திலிருந்து நான் மனம் திரும்புகிறேன். இப்பொழுது
ஆண்டவராகிய இயேசுவை என் உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளுகிறேன். இப்பொழுதும் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் என் பாவத்தை மன்னியும், என்னை உம்முடைய பிள்ளையாக மாற்றும், உம்முடைய சமாதானத்தினால் என்னை நிரப்பும். இப்பொழுது உம்முடைய சமாதானத்தை எனக்கு தந்ததுக்காக நன்றி. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். தேவ பிள்ளைகளே, இப்பொழுது நீங்கள் இந்த ஜெபத்தை செய்த போது கர்த்தருடைய சமாதானம் உங்கள் வீட்டை நிரப்பிற்று, உங்கள் இருதயத்தை நிரப்பிற்று. இதுதான் உண்மையான கிறிஸ்மஸ். மறுபடியுமாய் உங்கள் எல்லாருக்கும் மெரி கிறிஸ்மஸ் என்று வாழ்த்துகள் சொல்லி மறுபடியும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.